ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இசையமைப்பாளர் அனிருத் அவர்களுக்கும் அண்ட் ப்ரொடியூசர் கலாநிதி மாறன் அவர்களோட மகள் காவியா மாறனுக்கும் திருமணம் ஆக போகுது அப்படின்ற செய்தி தான் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்காக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த நியூஸ் கடந்த 6 மாசமாவே பேசப்பட்டு வருது. அனிருத் அவர்களும் காவியா மாறன் அவர்களும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமே அவங்களோட திருமண தேதியை அவங்களே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்தப்ப, ஆனால் 2 பேருமே அதை பற்றி எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் இருந்தாங்க. சரி, இவங்க எந்த ஒரு பதிலும் சொல்ல, அப்போ அது ரூமர்ஸ் தான் போல அப்படின்ற மாதிரி செய்திகள் அதுக்கப்புறம் வந்தது. அண்ட் அதுக்கப்புறம் அனிருத் அவர்கள் செம்ம பீக் டைம்ல இருந்தாரு. நிறைய படங்கள் இசையமைக்க ஆரம்பிச்சாரு. தமிழ், தெலுங்கு, கன்னடம் இப்படின்னு எல்லா லாங்குவேஜ்லயும் முன்னணி இசையமைப்பாளராக மாறினாரு. அண்ட் இப்போ வரைக்கும் ஜெயிலர் 2 படம் வரைக்கும் செம்மையா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு கூட ஜெயிலர் 2 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வருது. அண்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் வருது அப்படின்னு ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அப்படி இருக்க இந்த நேரத்தில் காவியா மாறனுக்கும் அனிருத் அவர்களுக்கும் நவம்பர் 10ஆம் தேதி கிரீஸ் நாட்டில் திருமணம் ஆக போகுது அப்படின்ற செய்தி வந்திருக்கு. அண்ட் கண்டிப்பா இந்த திருமணம் மிகப்பெரிய பிரம்மாண்டமா தான் நடக்கும். ஏன்னா சன் பிக்சர்ஸ் நிறுவனமான கலாநிதி அவர்களோட மகளுக்கு அந்த அனிருத்தும் இப்ப பீக் டைம்ல இருக்க பெஸ்ட் மியூசிக் டைரக்டர், அவரும் பிரபலமானவர். கண்டிப்பா இந்த 2 பிரபலங்களும் மிகப்பெரிய அளவுல பிரம்மாண்டமா தான் கொண்டாட பிளான் பண்ணிருப்பாங்க. அந்த இவங்க மட்டும் இல்ல, ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் அனிருத் அவர்களுக்காக நேர்ல போயிட்டு விஷ் பண்ணுவாங்க. ஸோ மிகப்பெரிய கோலாகலமா நடக்க போகுது இந்த ஃபங்க்ஷன். 10ஆம் தேதி என்கேஜ்மெண்ட் நடக்க போகுதா இல்லை திருமணமே அன்னைக்கு வச்சிருக்காங்களா அப்படின்றது உறுதியா தெரியல. ஆனா சீக்கிரமே இதை பத்தின அனௌன்ஸ்மெண்ட் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனிருத் அண்ட் காவியா மாறன் இவங்க 2 பேருக்கும் நவம்பர் 10ஆம் தேதி திருமணம் அப்படின்ற செய்தி வந்திருக்கு. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.